கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இந்த வார்த்தை மூலம் இன்றைக்கு தேவன் உங்க ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு உங்க வாழ்க்கையில வந்த உபத்திரவம் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை கொண்டு வரப்போகிறது என்பதை உங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட விரும்புகிறார். அப்போ இந்த காரியம் முதலாவது எதை சொல்லுகிறது அப்படி பார்க்கும்போது, உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறதா. அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள் வழியாய், எத்தனையோ மனித வார்த்தைகள் மூலம் நிந்தனைகள், இதெல்லாம் நீங்க தாண்டி வந்து கொண்டிருக்கலாம். இந்த உபத்திரவங்கள் உங்களுக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அதாவது அந்த விசுவாசத்துல உறுதியாய் நிற்கக்கூடிய அந்த பலனை இந்த பொறுமை நமக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. அப்போ இந்த டெஸ்ட் நீங்க போறது, இந்த உபத்திரவங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அனுதினமும் ஒரு விசுவாச போராட்டம் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உபத்திரவம், இந்த டெஸ்ட் உங்களுக்கு எதை கொண்டு வருது அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை அது என்ன செய்து அது ஸ்டேரப் பண்ணுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நம்பிக்கை உங்களுக்கு அந்த விசுவாசத்தை தூண்டி, ஒருவேளை இன்றைக்கு பல நாட்கள் நீங்க காத்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஒரு ரட்சிப்புக்காக, ஒரு விடுதலைக்காக, எதற்கெல்லாமோ நீங்க காத்து கொண்டிருக்கலாம். ஆனா தாமதம் ஆகி கொண்டிருக்கிறதேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த தாமதம் ஆகி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தான் தேவன் உங்களை என்ன செய்யறாரு, ரிஃபைன் பண்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம கேரக்டர் மோல்ட் ஆறத பார்க்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவங்கள் அவருடைய கேரக்டரை மோல்டு பண்றதையும், அந்த கேரக்டர் மோல்டாகி அவங்க நம்பிக்கைக்குள்ளேயும் பொறுமைக்குள்ளேயும் வரும்போது அந்த அந்த விசுவாசமாய் அவர்கள் காத்து கொண்டு வந்த காரியம், என்னென்ன காரியங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்தாங்களோ அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை சார்ந்தவர்களுக்கு, தேசங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறினதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு உபத்திரவம், ஒரு போராட்டங்கள் நமக்கு எதிராக இருந்தால் அதுல நம்ம என்ன செய்யணுமா, சந்தோஷப்பட்டு களி கூறணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்க போற இந்த பாதையில உங்கள் தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். அதான் யோசேப்பினுடைய இதுல நம்ம பார்க்கிற வாழ்க்கையில பார்க்கும்போது, அங்கே எல்லா பகுதிகளிலும் யோசேப்புக்கு உபத்திரவங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே சிறைச்சாலையில இருக்கும்போது அங்க யோசேப்பு கேட்கிற பானபாத்திரக்காரன் சுயம்பாகி ஒரு சொப்பனத்தை கண்டு அவர்கள் துக்கத்தோடு இருக்கும்போது, அங்கே யோசேப்பு நீங்கள் துக்க முகமா இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்ட ஒரு சிறைச்சாலையில அங்கே யோசேப்பு மற்றவர்கள் துக்கமா இருக்கிறத அங்க கண்டுபிடிக்கிற அந்த யோசேப்பா இருப்பார். ஆனால் அப்ப அவருக்குள்ள எவ்வளவு ஜாய் அங்க இருந்திருக்கும். அந்த உபத்திரவத்திலையும் அவர் எப்படி இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த எந்த பாடுகள், உபத்திரவங்கள் வழியா போடலாம், என் தேவன், என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அவர் விடுவிப்பார், என்னை அவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி நீங்க உறுதியாய் சந்தோஷப்பட்டு நீங்க என்ன செய்யணும், களி கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நீங்க அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், நீங்க நினைத்திராத காரியங்களை கூட உங்க வாழ்க்கையில அது செய்து முடிக்க. அன்றைக்கு யோசேப்பு அப்படிதான், சிறைச்சாலையில இருந்த அந்த யோசேப்பு ஒரே நாள்ல அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிற, தேசத்துக்கே, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு அவனை அமர பண்ணும்படி தேவன் இரக்கமும் கிருபையும் பாராட்டினதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல், அந்த உபத்திரவம் நமக்கு நம்முடைய அங்க நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு அவ்வளோ தூரம் அந்த சகோதர நிமித்த பாடுகளை அனுபவித்த போதிலும் அந்த சகோதரர்களை மனதார மன்னிக்க முடியுது. அந்த உபத்திரவங்கள் அவருடைய கேரக்டரை என்ன பண்ணியிருக்குது, ரிஃபைன் பண்ணியிருக்குது. இந்த உபத்திரவம் நிச்சயமா நம்ம நினைக்கிறது தேவன் தந்ததாய் இருக்க முடியாது. நன்மையான இவுகள் பிதாவின் இடத்துல இருந்து வருகிறது. ஒருவேளை இந்த உபத்திரவங்கள் வந்தாலும் கூட
அது நம்முடைய கேரக்டரை மோல்ட் பண்றது, நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ளே தூண்டி எழுப்புகிற கிரியைகளாகவும் நடைபெற்று நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் அந்த அற்புதங்களை, அங்க தேசத்துக்கே அற்புதமாய் யோசேப்பு மாறினதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு வருகிற உங்கள் நிமித்தம், நீங்க அனுபவிக்கிற அந்த உபத்திரவங்கள் நிமித்தம் நீங்க எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக நிச்சயம் மாறுவீர்கள் என்பதுதான் உண்மை. யாக்கோபு 1:2-3-4 அது இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். My fellow believers, when it seems as though you are facing nothing but difficulties, see it as an invaluable opportunity to experience the greatest joy that you can. For you know that when your faith is tested, it stirs up power within you to endure all things. And then, as your endurance grows even stronger, it will release perfection into every part of your being until there is nothing missing and nothing lacking. அப்போ இந்த காரியம் எதை சொல்லுகிறது? அப்போ என் சகோதரரே, அதாவது my fellow believers, அப்போ இன்றைக்கு நாம் தான் அவர் விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம வாழ்க்கையில உபத்திரவத்தை தவிர வேற எதுவுமே பார்க்க முடியலங்கிற சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது அதை நம்ம எப்படி பார்க்கணுமா? ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, ஒரு சந்தர்ப்பமா நம்ம பார்க்கணுமா? எதுக்குன்னா அந்த டைம்ல தான் நம்ம என்ன செய்யணுமா? கிரேட்டஸ்ட் ஜாயை நம்ம என்ஜாய் பண்ணணுமா? ஏன்னா அது என்ன செய்தா அந்த உபத்திரவம், அந்த ஃபெய்த் டெஸ்ட் நமக்கு எதைப்படுதா, நமக்குள்ள இருக்கிற வல்லமைய அது என்ன செய்தா? ஸ்டேரப் பண்ணுது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பவர், அதை ஸ்டேரப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பொறுமை உண்டாகிறது. அந்த பொறுமையில நம்ம வளர 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 நம்ம எந்த குறைவும் இல்லாதபடி நம்ம என்ன செய்யறோமா? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ நம்மள பெர்ஃபெக்ஷனுக்கு நேரா இந்த உபத்திரவங்கள் நம்ம என்ன செய்து வழி நடத்துது. அதற்காக தேவன் எனக்கு இந்த உபத்திரவத்தை தந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது என்ன, யாக்கோபுல அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பலவிதமான